வாங்க. வணக்கம் மேடம், வாங்க. என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட் தான் என்ன இங்க அனுப்பி வச்சாரு. மேடம், நம்ம கிட்ட கிளாசிக்ல இருந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன் வரை எல்லாமே இருக்கு. எப்படி வேணும்னு சொல்றீங்களோ அப்படியே நம்ம பார்க்கலாம் மேடம். இவ்வளவுதானா? இல்ல மேடம், நிறைய இருக்கு. வாங்க, அந்த பக்கம் இருக்கு. வாங்க மேடம், வாங்க. வாங்க மேடம். இது ஃபுல்லாவே டைமண்ட் தானா? ஆமா மேடம், டைமண்ட் தான். ஓகே, இது கூட டைமண்ட் தானா? இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் மேடம். எனக்கு பிடிக்கல. வேற இருக்கு, வாங்க மேடம், வாங்க. வாங்க மேடம், வாங்க. தம்பி, மேடம்க்கு எல்லா டிசைன்ஸும் காட்டு. சரி சார். வாங்க மேடம், பாருங்க மேடம். ரொம்ப ஒன்னும் கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லையே. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு மேடம். நீங்க என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரி காட்டுறேன். டிசைன் போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா மேடம்? டிசைன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்ல. அப்படியே பார்த்த உடனே டக்குன்னு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி அமையணும். உங்ககிட்ட அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் இல்ல மேடம். ரீல்ஸ்ல கூட ட்ரெண்டிங்ல போச்சுல்ல, அதே டிசைன் தான் மேடம் இது. பாருங்க மேடம், பாருங்க. ஓகே, அது நல்லா இருக்கு. எடுங்க. அதுவா மேடம்? ஆமா. இந்தாங்க மேடம். பாருங்க மேடம். இது நல்லா இருக்கு. இத பில் போட்டு பேக் பண்ணிடுங்க. ஓகேங்க மேடம், பேக் பண்ணிடுறேன். தம்பி, சரிங்க மேடம், பேக் பண்ணிடுப்பா. என்ன இது? ஐயோ, கண்ணு எரியுதே. கண்ணு எரியுது. ஐயோ, எரியுது. கண்ணு எரியுது. கண்ணு எரியுது. சார், 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 என்னங்க? சார், கண்ணு எரியுது. கண்ணு தெரியல சார். சார், எடுக்காத. சார், நாங்க எடுத்துட்டு போறோம் சார். சார், சார், போடுறோம் சார். இல்லம்மா. ரகு, ரகு, வண்டி எடு. வண்டி எடு. சீக்கிரம், சீக்கிரம் உள்ள போ. சீக்கிரம் எடு. ஐயோ, டேய், போடா. போய் புடிடா அந்த பொண்ணை. சார், கண்ணு எரியுது சார். போடா. சரி சார். ஐயோ, குறுக்குறுன்னு நம்மளே பார்த்துக்கிட்டு நிக்கிறானே. என்ன பஞ்சாயத்து எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. ஒழுங்கா வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு இப்படி வம்படியா மாட்டிக்கிட்டே சுடற. சார், இங்கதான். வாங்க சார். எங்க அவ? எங்க சர்வேஷ்? நீ எங்க நின்னுட்டு இருக்க? சார், நான் இப்பதான் சார் வந்தேன். அவ உள்ளதா இருக்கா சார். அப்படியா? வா, உள்ள போலாம். சார், தோ அங்க. என்ன சர்வேஷ் நின்னுட்ட? எங்க அவ? சார், அந்த லேடி கூட தான் சார் நின்று இருந்தா அவ. அவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்ற, அவங்க தனியா நிக்கிறாங்களே. சார், இவங்க கூட தான் சார் வந்தாங்க. இவங்களோட பாஸ்கெட்ல தான் அவ்வளவு திங்ஸ் எல்லாம் போட்டா சார். எங்கேயும் போயிருக்க மாட்டா சார். இந்த கடைக்குள்ள தான் எங்கயாவது இருக்கணும்.
வாங்க சார். ஆ. சார் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க சார். போ. சார் அந்த சைடு போய் பார்ப்போம். என்ன சர்வேஷ், அவளை எங்கேயுமே காணோம். அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் வாசல்லே தான் நின்றுகிட்டு இருந்தேன். அவ தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல. என்னப்பா நீ, அவளை எங்கேயும் போக விடாம வாட்ச் பண்ணுன்னு சொன்னா இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறியே. இல்ல சார், அவ இங்கதான் உள்ள எங்கேயாவது இருக்கணும். சரி வாங்க அவங்கிட்டே போய் கேட்கலாம். ஓ. மேடம், உங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க எங்க? அக்கா. அக்காவா? அவ உங்க அக்காவா? ஹலோ, என்ன அவ இவன்றீங்க? மரியாதையா பேசுங்க சார். திருட்டு ராஸ்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இதோ பாருங்க சார், அவங்க ஏன் கூட வந்தவங்க, திருடலாம் இல்ல. நான் இன்னும் பில் பே பண்ணல. அவங்க எது எடுத்திருந்தாலும் சேர்த்து இதோட பில் போட்டுருங்க. தப்பா பேசாதீங்க. தப்பா பேசாதீங்களா? ஹலோ மேடம், அவ இந்த கடையில இருந்து அப்பளக்கட்டை திருடின கதைய சொல்லல. எங்க கடையில இருந்து 10 சவரன் நகையை அடிச்சுட்டு போயிட்டான் அந்த திருடி. என்னது, நகையா? எப்படிங்க? அவங்க ஏன் கூட தானே வந்தாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஹலோ மேடம், இன்னைக்கு இங்க நடந்ததை நாங்க சொல்லல. அவ ஆட்டைய போட்டு பல மாசமாச்சு. இன்னைக்குதான் இவன் கண்ணுல சிக்குனா, ஆனா கையில சிக்காம போயிட்டா. சொல்லுங்க, அவ எங்க? சார், நீங்க சொல்ற மாதிரி அவங்க நகையெல்லாம் திருட வாய்ப்பில்லை. அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. யாரு அவளா? இந்த மாதிரி கேஸுங்க தான் எல்லா கெட்டப்பும் போடுங்க. உங்களை அப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ பலே ஆள் தெரியுமா? இல்லங்க, அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க வேற யாரோ நினைச்சு அவங்கள பத்தி சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சார், இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. அக்கா, ரேணுகா அக்கா. அக்கா, போடா. ரேணுகா அக்கா. ரேணுகா அக்கா. அங்க முன்னாடி இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். டேய் வாடா. அக்கா, அக்கா, அக்கா. என்ன சார், இங்க நின்னு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ஒரு ஃபோர்ஜரி பொம்பளை சார் உங்க கடைக்குள்ளதான் இருந்தா. நான் வாசல்ல தான் நின்னுகிட்டு இருந்தேன். அவ வெளியவும் போகல, ஆனா உள்ளேயும் இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். சார், பின்பக்கம் ஒரு வாசல் இருக்கு சார். ஓ, அப்ப கூட்டு களவாணிங்க போல. கடவுளே, அவளை மரியாதையா எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். சார் சத்தம் போடாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. 10 சவரன் நகமா? இன்னைக்கு ரேட் எவ்வளவுன்னு தெரியும்ல. இங்க பாரு, அவ எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடு. இல்லனா நீயும் ஸ்டேஷன்ல போய் உட்கார மாதிரி இருக்கும். சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். வீட்டுக்கா? சரி கிளம்புங்க. இன்னைக்கு அந்த திருட்டு பொண்ணை எங்க கையில ஒப்படைக்காம எங்கேயும் போக கூடாது. சரி, நான் பேக் எடுத்துட்டு வரேன். டேய், ஆட்டோ போடுறா. போ. இதாங்கண்ணே. இங்க பாரு, நாங்க உன் கூட வந்திருக்கிறத வீட்ல யார்கிட்டயாவது சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நேரா போற, அந்த ரேணுகா வீட்ல இருக்காளா இல்லையான்னு கேக்குற. புரிஞ்சதா?
அதான் வீட்டுக்கு வந்துட்டோமே, இனிமே நடக்கிறத பாத்துக்கலான்னு ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண. ஏய் இங்க பாத்தியா? இங்க பாருங்க, நான் உங்களை ஏமாத்தணும்லாம் நினைக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே எடுக்காதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் இங்க யாரும் பிரச்சனை பண்ற ஆளுங்க இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க இருந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு அவங்கள விசாரிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். முதல்ல அவளை பிடிச்ச எங்க கிட்ட குடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்னு நீ ஒண்ணு பாடம் எடுக்க வேண்டாம். போ. ஓ இங்க ஏன் பாக்குற? பயப்படாம கேஷுவலா நில்லு. அங்க பார்த்து நில்லு. வாமல்லி, என்ன லேட் ஆயிடுச்சு, நானே கால் பண்ணணும்னு இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டா அந்த காலிங் பெல் அடிச்சிட்ட. ரேணுகா அக்கா எங்கங்க? அம்மா, ரேணுகா எங்க? அக்கா இங்க வந்தாங்களா? என்ன மல்லி கேக்குற? ரேணுகா எங்க வந்தாளான்னு கேக்குற? ரேணுகா உன் கூட தானே வந்தா. மல்லி, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மல்லி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், யாரா நீங்க? ஏய் பாரு அவனை. ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்னடா ஆளாளுக்கு நாடகம் ஆடி எங்களை கோமாளி ஆக்க பாக்குறீங்களா? கோமாளியா? ரேணுகா ரேணுகான்னு ஒருத்திய கூட்டிட்டு அலையறீங்களா? இப்ப அவ இங்க வரணும், இல்லனா நடக்கிறதே வேற. ஏய், என்ன பேசுற நீ? யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க? எதுக்காக ரேணுகா உன்கிட்ட ஒப்படைக்கணும்? மல்லி, யார் இவனுங்க? ரேணுகா எங்க? தெரியலங்க. கடையில ரொம்ப நேரமா ஏன் கூட தான் நின்னுட்டு இருந்தாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க. திடீர்னு ஒண்ணும் காணாம போல, எங்களை பார்த்ததும் எஸ்கேப் ஆயிட்டா அந்த திருடி. ஏய், திருடி கிடின்னு சொன்னா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திருடிய திருடின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? இந்த பாரு, நீ வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கோம். எங்களை பார்த்ததும் அந்த திருடி எஸ்கேப் ஆயிட்டா. நீதாவ யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. டேய், இவங்க கிட்ட என்னடா பேச்சு? உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுவாங்க. உள்ள போய் தேடலாம் வா. ஏய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். போலீஸ் தானே, தாராளமா கூப்பிடுங்க. போலீஸும் சேர்ந்து அவளை தேடி கண்டுபிடிக்கட்டும். நாங்க கேஸ் அது எதுன்னு போவேனான்னு பாக்குறோம். நீ ஏன் ஆசைப்படுற? எங்களுக்கு என்ன, தாராளமா கூப்பிடு. மல்லி, நீ வா உள்ள. டேய் உள்ள போடா, தேடுவோம். சரி, போடா. சரி. தேடு. ஏய், இந்த பக்கம் தேடு. என்ன நீங்க? உள்ள போய் என்ன பாரு. பண்றீங்க? என்னையா பண்றீங்க? ஏம்மா எங்கம்மா இருக்க? அங்க இல்லையா? டேய் மாடியில போய் பாரு. போ. யோ, மேல போய் நான் தான் பாரு. அவ வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல. யார் இவனுங்க? மல்லி, யார் இவனுங்களா? யோ, அதான் இல்லன்னு சொல்றேன்ல. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க இருக்காளா பாரு. ஏய், ச்சே. எங்க போனானே தெரியலையே. உள்ள பாரு. ஏய், நான் தான் சொல்றேன்ல வீட்ல யாரும் இல்லன்னு. ஏய், மரியாதையா சொல்லிடு, ரேணுகாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன பேசுறீங்க? அவங்க என் கூட கடையில நின்னதை நீங்க பாத்தீங்க. இப்ப நீங்களே என் கூட வந்து அவர் கதவை திறந்ததும் ரேணுகா எங்கன்னு நான் கேட்டதை பாத்தீங்க. அவரும் இல்லன்னு தானே சொன்னாரு. திரும்பவும் எங்க அனுப்புனேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னம்மா லாஜிக்கா பேசுறோம்னு நினைப்பா? உங்களை மாதிரி குடும்பமா திட்டம் போட்டு திருடுற எத்தனையோ கும்பலை நாங்க பாத்துட்டோம். இவங்க கிட்ட என்ன விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் அவ இங்க வந்துதானே ஆகணும். வரட்டும், பாத்துக்கலாம். மல்லி, என்னதான் நடந்துச்சு? கடையில போய் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தோங்க. மேடம், உங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க எங்க? அக்கா, ரேணுகா அக்காவா? அவ உங்க அக்காவா? ஹலோ, என்ன அவ இவன்றீங்க? மரியாதையா பேசுங்க சார்.
திருட்டு ராஸ்கலுக்கு என்ன மரியாதை இருக்கு? கடவுளே, அவளை மரியாதையா எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். இதாங்க நடந்துச்சு. இங்க பாருங்க, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள போய் நீங்க திருடின்னு சொல்றீங்க. அவ ஃபர்ஸ்ட் உங்க நகையை திருடி என்ன பண்ண போறா? அப்ப நடந்ததெல்லாம் சாருக்கு தெரியாது போலியே. ஹலோ மிஸ்டர், அவ பெரிய திருட்டு கும்பலை சேர்ந்த கேடி. இல்லங்க, சான்ஸே கிடையாது. ஏன் சார் இவங்க கிட்ட எதுக்கு விளக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் இங்க வந்து தானே ஆகணும், பாத்துக்கலாம். ஏங்க, பேசாம கதிரேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? இவங்க பிரச்சனையை பெருசாக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. ரேணுகா அக்கா எங்க போயிருக்காங்கன்னு வேற தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மல்லி, நீ ஒன்னும் அவசரப்படாத. அவளா தேடி வந்துருவான்னு எனக்கு தோணுது. அப்பா, ஒரு வழியா எஸ்கேப் ஆகி கதிரேசன் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இனி எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நேரா வீட்டுக்கு போனா ஏன் வந்த, எப்படி வந்து 1000 கேள்வி வரும். கதிரேசனும் நிஷாவை பார்க்க வச்சு அழிச்சிட்டு போனதுன்னு நம்ம மேல டவுட் வராம இருக்கும். அந்த நிஷா எப்படியும் வருவா. ஆ? நம்ம நேரா வீட்டுக்கு போனா எப்படி வந்தேன்னு கேப்பா. நிஷா எப்படி இந்த பக்கம் வருவா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியலையே. ஆஹா, நிஷா வந்துட்டான். சுடர், ஸ்டார்ட். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? பாக்குறாளா இல்லையா? அக்கா, ஆஹா, பாத்துட்டான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அக்கா இங்க நிக்கிறா. அக்காவா அது? இவ பாட்டுக்கு நடு ரோட்ல நிக்கிறா. அக்கா, காரு. அக்கா, அக்கா, வா. அக்கா, எழுந்திருக்கா. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. கார் போயிடுச்சு. போயிடுச்சா? இப்படி வந்ததும் நான் பயந்து கத்திட்டேன். அது இல்ல, நான் தான் எழுத்து விட்டேன். அடிபட்டுருச்சா உனக்கு? வலிக்குது. சாரிக்கா. நீ வரலன்னா என் மேல கார் மோதி இருக்கும்ல. நான் இருக்க வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. எங்க ரோட்டுக்கா? இல்ல, நம்ம வீட்டுக்கு தான் போலாம். வாக்கா, போலாம். வீட்டுக்கா? போலாம் வா. பாத்து. உட்காருக்கா. நீ ஒன்னும் பயப்படாத. நீ பத்திரமா தான் இருக்க, சரியா? அந்த வண்டி என் மேல மோத வந்துச்சா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆமா, நீ எப்படி கரெக்டா வந்த? கரெக்டாலாம் வரல, எதிர்ச்சியா தான் வந்தேன். வலிக்குது. ஒண்ணும் இல்லக்கா, சரியாயிடும். அப்பா, இதோ வர்றேம்மா, வர்றேன். ஒண்ணும் இல்லக்கா. என்னம்மா, என்னாச்சுமா? என்ன கையில காயம்? என்னாச்சு? ஏன் ரேணுகா அடிபட்டு வந்திருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி கூட்டிட்டு வந்த? எப்படி கூட்டிட்டு வந்தனா? நான் மட்டும் அந்த பக்கம் போகாம இருந்தா இன்னைக்கு நிஜமாவே அக்கா நம்மள விட்டு போயிருப்பாப்பா. நிஷா, என்னாச்சுமா? எனக்கு பதட்டமா இருக்கு. இங்க எப்படி வந்தா இவ? என்ன கேட்டா? நீங்க யார நம்பி விட்டுட்டு வந்தீங்க? அவங்கள கேட்க வேண்டியதானே? ரேணுகாமா, என்னமா நடந்துச்சு? அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா ஒரு வண்டி நேரா என் மேல முட்டை வந்துருச்சு. நான் கத்திட்டேன். ஐயோ கடவுளே, அப்புறம்? அப்படியே கத்திட்டல்ல, இவ என்ன புடிச்சு தூக்கி கூட்டிட்டு வந்துட்டா. தங்கச்சி தான் உன்னை காப்பாத்தலாமா? இவதான் தங்கச்சியா? அலிக்குது. ஆமாடா, உனக்கு ஒண்ணுனா இவ தாங்குவாளா? இவ உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்திருக்க பாரு. நான் காப்பாத்துனதை விடுங்கப்பா. நீங்க மல்லின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல. அக்காவை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான்னு பாத்தீங்கல்ல. அக்கா, சொல்லுக்கா, நீ யாரு கூட வீட்டை விட்டு வெளியே வந்த? இங்க எப்படி வந்தன்னு சொல்லு. நானா? நான் மல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.